இயக்குனர் சங்கர் அவர்கள் ஒரு காலத்துல தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக இருந்தாரு. இவருடைய படங்கள் பிரம்மாண்ட பட்ஜெட்ல எடுக்கப்படுறத தாண்டி படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக மாறும். அது மட்டும் இல்லாம படத்துடைய வசூலுமே பல கோடி வரும். இதனால சங்கர் அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு பேர் எடுத்தவர் தான் இவர். இவருடைய கடைசி 2 படங்கள் பாத்தீங்கன்னா கடும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. கமல் சாரை வைத்து இந்தியன் 2 அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருடங்களாகவே படப்பிடிப்புல இருந்தது. இந்த படம் பல பிரச்சனைகளை சந்தித்து எப்படியோ ஒரு வழியாக கடந்த ஆண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆகி ஓரளவிற்காவது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா படம் பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆகிடுச்சு. படத்திற்கு நிறைய ட்ரோல்கள் தான் வந்தது. சரி, ஓகே, இந்த படம் தான் இப்படி ஆகிடுச்சு, அடுத்த படமான கேம் சேஞ்சராவது கண்டிப்பாக உலக அளவுல ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சங்கர் அவர்கள் பெரிதுமே நம்பிட்டு இருந்தாரு. ஆனா அந்த படமுமே அவருக்கு காலை வாரியது. இந்த படத்துடைய கதை கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னாலுமே படத்துல அதிகப்படியாகவே தெலுங்கு சாயல் இருந்தது. அதனால இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு டைரக்டாக கனெக்ட் ஆகல. படமுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது. இதனடுத்து சங்கர் அவர்கள் என்ன பண்றது அப்படின்னு தெரியாமல் முடித்து கொண்டும் இருக்காராம். இந்த நிலையில தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கரை அழைத்து கதை கேட்டிருக்காரு. அதற்கு சங்கர் அவர்கள் அவரிடம் வச்சிருந்த வேல்பாரி நாவல் கதையை சொல்லியிருக்காராம். இந்த கதையை சூப்பர் ஸ்டார் அவர்கள் தற்போது ஓகே பண்ணிருக்காராம். கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா இவங்களுடைய காம்போல ஒரு படம் உருவாக இருக்கு. இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.